தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார். நுரையீரல் தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா தீபாவளிக்கு முன்னதாகவே அப்பல்லோவில் இருந்து போயஸ் கார்டன் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சுமார் 15 பேர் கொண்ட மருத்துவர் குழு தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். பிரதாப் ரெட்டி தலைமை அப்பல்லோ மருத்துவர், டாக்டர் பாபு கே ஆபிரகாம் அவசர சிகிச்சை நிபுணர், செந்தில்குமார் அவசர சிகிச்சை நிபுணர், ரமேஷ் வெங்கட்ராமன் அவசர சிகிச்சை நிபுணர், ஒய்சிவி ரெட்டி இதய சிகிச்சை, நரசிம்மன் சுவாச சிகிச்சை, ராமசுப்பிரமணியன் மற்றும் ராமகோபாலகிருஷ்ணன் தொற்று நோய் சிகிச்சை, ஜெயஸ்ரீ கோபால் சர்க்கரை நோய், ராஜீவ் அன்னிகோரி சிறுநீரக சிகிச்சை. இந்த மருத்துவர்களோடு இணைந்து சிங்கப்பூரில் இருந்து வந்துள்ள பிசியோதெரபி மருத்துவர்கள் 2 மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் 3 பேர் உள்ளிட்ட 14 பேர் மருத்துவ குழுவுக்கு தலைமை வகிப்பவர் ரிச்சர்ட் பீலே. லண்டன் மருத்துவரான இவர் தலைமையில் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி செயற்கை சுவாச கருவியான வென்டிலேட்டரில் இருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெளியே கொண்டு வர முயன்றுள்ளனர் அப்பல்லோ மருத்துவ நிர்வாகம் மற்றும் மருத்துவ குழுவினர். அந்த முயற்சியில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று திரவத்தை முழுவதும் வெளியேற்றிய பிறகும் இன்னும் ஏன் இயற்கையாக முதலமைச்சரால் சுவாசிக்க முடியவில்லை என்று காரணம் தெரியாமல் திகைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்கள் தீவிர பரிசோதனை மேற்கொண்டதில் இதயத்தில் இரத்தத்தை வெளியேற்றும் மிட்ரல் வால்வில் சிறிய வடிவிலான நோய் தொற்று ஏற்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று இரத்தம் வழியாக இதயத்தை தாக்கி உள்ளது என்பதை மருத்துவ குழு அறிந்தனர். தொற்றுக்கு அளித்த மருந்து மிட்ரல் வால்வ் பகுதியை தொடவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதனால் அங்கே நோய் தொற்று ஏற்பட்டு உள்ளது என்று அறிந்ததும் அதை ஒரு மிதமான ஆபரேஷன் செய்து நீக்கிவிடலாம் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர். ஆனால் ரிச்சர்ட் பீலே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் நிலையில் அவரை ஆழ்ந்த மயக்க நிலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்வது சரியானது அல்ல. அது அவருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது ஆகும். ஆகையினால் தொடர்ந்து 20 நாட்கள் இதய தொற்று நோய்க்கு மருந்து தந்து குணப்படுத்தலாம் என்று கூறியுள்ளார். அதையே மருத்துவ வட்டாரத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தமிழக முதலமைச்சருக்கு இதய தொற்றை அகற்றும் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் 1 வார காலம் அல்லது 10 தினங்களுக்குள் அவர் பூரண நலமடைவார் என்று மருத்துவ வட்டாரங்கள் உறுதியாக நம்புகின்றன. அப்பல்லோ மருத்துவமனை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா டிஸ்சார்ஜ் ஆகும் போது நடந்துதான் செல்வார், ஸ்ட்ரக்சரில் அவரை அனுப்ப எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக தமிழக முதலமைச்சரை பூரண நலம் பெற்றே அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றனர் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவ குழுவினர். கடந்த 10 தினங்களாக அளித்து வந்த மருத்துவத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ள காரணத்தினால் கடந்த 10 தினங்களாக அளித்து வந்த அதே சிகிச்சையை மேலும் தீவிரமாக அளித்து வருகின்றனர். மிக விரைவில் அவரது இதய தொற்றும் சரியாகும் என்று மருத்துவ குழு வட்டாரம் உறுதியாக நம்புகிறது. நாமும் தமிழக முதலமைச்சர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப பிரார்த்திப்போமாக.